ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் டாபிக்ல இருந்து சம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். லிட் this is denote the greatest integer where greatest integer function of t is less than or equal to t, then the equation in x greatest integer function x square plus 2 greatest integer function x plus 2 minus 7 equal to 0 as அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த x plus 2 இருக்கு இல்லையா, greatest integer x plus 2 இருக்கிறது எப்படி எழுதிக்கலாம்னா greatest integer function x plus 2ன்னு தனியாக எழுதிக்கலாம். அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் பாருங்க. greatest integer function x square plus 2 into greatest integer function x into 2 போட்டுக்கலாம். ஸோ plus 2 into 2 4 minus 7 equal to 0 பா. இந்த 4 minus 7 என்ன வரும் சொல்லுங்க, 3ன்னு வரும். கரெக்டா? அப்படின்னா greatest integer function x square plus twice the greatest integer function x minus 3 equal to 0. அப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் greatest integer function of xன்னு வந்துடும். இப்போ இது நம்ம சால்வ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள், அதாவது -3 1ன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா எடுத்தோம்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ் -3. ஓகேவா? இங்கே அப்படி போட்டுக்கலாம். அடுத்து வந்து இங்கே என்ன போட்டுக்கலாம், இந்த 1 இருக்குது. ஓகேவா? அந்த 1க்கும் எழுதிக்கலாம்ப்பா. ஸோ அது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இங்கே +3 இங்கே -1 போட்டுங்க. அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்போ தான் உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் -3 வரும், ஆட் பண்ணால் 2 வரும். ஸோ அப்போ வந்து x +3 இன்ட்டு என்ன வரும் சொல்லுங்கள், x -1 அப்படின்னு வந்திருக்கும், ஈக்குவல் டு 0. அப்போ எய்தர் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் x +3 ஈக்குவல் டு 0 போடலாம். அப்படி போட்டிங்கன்னா x ஈக்குவல் டு -3 வரும். அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் x ஈக்குவல் டு -3ன்னா x என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். x belongs to என்ன வரும்பா, -3, -2. -3 வந்து க்ளோஸ் ப்ராக்கெட், -2 வந்து ஓப்பன் ப்ராக்கெட் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன்று பாருங்கள். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் x -1 ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் x இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 1. அப்படின்னா x belongs to என்ன வரும்னு சொல்லுங்கள், 1, 2. 1லேருந்து 2 வரைக்கும் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்ன வந்துடும், 1 தான் வரும். அப்படின்னா நமக்கு என்னென்ன ஆன்சர் வருது, -3, -2, 1, 2. அப்போ x belongs to -3, -2 யூனியன் 1, 2 வருது. அப்படின்னா நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குப்பா, நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன போட்டுடலாம் நம்ம சொல்லுங்கள், அதாவது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். let f of x be a quadratic polynomial such that f of -1 plus f of 2 equal to 0. if one of the roots of f of x equal to 0 is 3, then its other root lies ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு f of xன்றது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம், ax² plus bx plus c அப்படின்னு போட்டுட்டு, இப்போ f of -1 plus f of 2 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படின்னா எக்ஸுக்கு -1 போடுங்க. x² -1 போட்டால் -1² + 1 வந்துடும். அப்போ a. அடுத்து எக்ஸுக்கு -1 போட்டிங்கன்னா -b. இந்த c அப்படி எழுதிக்கலாம். இது வந்து f of -1. இப்போ f of 2 எழுதும் போது எக்ஸுக்கு 2 போடணும். எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், a × 2² 4a ப்ளஸ் b × 2 வந்து என்ன வரும், 2b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 வந்துடும். கரெக்டுங்களா? இங்கே a + 4a என்ன போகிறது, 5aன்னு கிடைக்குது. அடுத்து இந்த -b + 2b என்ன வருது, +bன்னு வருது. இங்கே c என்ன வருது, 2cன்னு வருது, ஈக்குவல் டு 0பா. இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா 1 root is 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா f of 3 வந்து 0. அப்போ f of 3 ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்கள், எக்ஸுக்கு வந்து 3 போட்டிங்கன்னா 3² 9, அப்போ 9a. அடுத்து இங்கே 3b வரும், +3b. அடுத்து c அப்படியே போட்டுங்க, +c ஈக்குவல் டு 0 வந்துடுதா. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, அதை வந்து 3ல் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன வரும், 15a + 3b + 6c ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் 2 அப்படியே எழுதுங்க. 9a + 3b + c ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் செப்பரேட் பண்ணுங்கள். 15aல 9a போச்சுன்னா 6a, 3b கேன்சல், செப்பரேட் பண்ணும்போது 6cல c போச்சுன்னா 5c ஈக்குவல் டு 0. இப்போ வந்து என்ன வருது, 5c இஸ் ஈக்குவல் என்ன வரும், -6a வரும். அப்போ c/a ஈக்குவல் என்ன வருது, -6/5ன்னு வருது. இந்த c/a தான் என்னது, c என்றதான் கான்ஸ்டன்ட் டேர்ம், a-ன்றதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஒரு ரூட் வந்து ஆல்ஃபா, இன்னொரு ரூட் பீட்டான்னு எடுத்தோம்னா அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா × பீட்டா ஈக்குவல் -6/5. இங்கே ஒரு ரூட்டு தான் எவ்வளோ சொல்லிட்டாங்க, 3ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ ஆல்ஃபாவை 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3யும் இந்த -6ம் கேன்சல் பண்ணால் -2 வருதா. அப்போ அனதர் ரூட் இஸ் -2/5ன்னு வந்துடுதுப்பா. அப்போ வந்து இந்த -2/5 எதில் இருக்கும் பாருங்கள். இந்த -2/5 வந்து
-1, 0 இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னா அப்போ ஃபஸ்ட் அது என்ன -2/5 வந்து -1, 0 இந்த வேல்யூக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். let f of 1, 3 relates அதாவது ஃபங்க்ஷன் டிஃபைன் பை f of x equal to x into greatest integer function of x by 1 plus x square denotes the greatest integer then the range of fன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து f வந்து 1, 3 வரைக்கும் தான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம், எக்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா கேஸ் 1ன்னு போட்டு பிலாங்ஸ் டு 1, 3 அப்படி போடுறீங்கன்னு வச்சுங்க. எக்ஸ் வந்து சரி 1, 2 போடுங்க. ஏன்னா இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை நம்ம பிரேக் பண்ணணும். அப்போ எக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் 1, 2 வரைக்கும் எழுதலாம். 1, 2 ஓப்பன் பிரேக்கில் எழுதிங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் சொல்லுங்கள், 1 வந்துடும். அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 1 வந்துடுது இல்லையா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1 டிவைட் பை 1 + x ஸ்கொயர். இப்போ வந்து எக்ஸ் 1 to 2 தானே போடணும். அப்போ வந்து டினாமினேட்டர் அதிகமாக இருக்கும், நியூமரேட்டர் கம்மியாக இருக்கும். அப்போ 2 போடும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மியாக வரும், 1 போடும்போது அதிகமாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா நியூமரேட்டர் 2 டிவைட் பை கீழே 1 + 2 ஸ்கொயர் வரும் இல்லையா. 1 + 2 ஸ்கொயர் 5. அப்போ 2/5ன்னு வருது. எப்போது எக்ஸுக்கு 2ன்னு போட்டால். அடுத்து எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்க. இங்கே எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா இங்கே 1 கீழே வந்து 1 + 1 2ன்னு வந்துடுதா. அப்போ என்ன வந்துடும் 1/2. அப்போது வேல்யூ வந்து என்ன ஆகும் 2/5, 1/2ன்னு இருக்கும். அப்போ எக்ஸுக்கு 1 to 2ன்னு எடுக்கும்போது ஒய் வேல்யூ என்ன வரும்னு சொல்லுங்கள் 2/5, 1/2 இந்த வேல்யூ இருக்கும்பா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, சரி. அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ என்ன பண்ணிட்டோம் 1 to 2 எடுத்துக்கிட்டோம். நமக்கு 1 to 3 வரைக்கும் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 2 to 3 எடுக்கணும்ப்பா. இப்போ வந்து கேஸ் 2 வந்து என்ன பண்ணலாம், கேஸ் 2 வந்து 2 to 3 எடுத்துக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3. எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3 போட்டிங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும் உங்களுக்கு ஈக்குவல் 2ன்னு வந்துடும். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் பிளேஸில் 2ன்னு வரும்பா. அப்போது ஒய் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒய் ஈக்குவல் டு 2x டிவைட் பை 1 + x ஸ்கொயர்னு வந்துடுது. ஓகே, இப்போ 2, 3 போடுறோம். திருப்பி என்ன ஆகும், டினாமினேட்டர் அதிகமாக இருக்கும், நியூமரேட்டர் கம்மியாக இருக்கும். அதனால் 3 போடும்போது ஒய் வேல்யூ கம்மியாக வரும், 2 போடும்போது ஒய் வேல்யூ அதிகமாக வரும். அப்போ எக்ஸுக்கு 3 போடுங்க. 3 போட்டிங்கன்னா என்ன வருது 2 × 3 6 டிவைட் பை கீழே 1 + 3 ஸ்கொயர் 9. அப்போது 3 ஸ்கொயர் 9 + 1 10 வந்துடுதா. சரி, கம்மா 2 போடும்போது என்ன வரும் 2 × 2 4. 4 டிவைட் பை கீழே என்ன வந்துடும் 4 + 1 வந்துடும். கரெக்டாக 5 அப்படின்னு வந்துடுதுப்பா. ஸோ இப்போ என்ன வருது பாருங்கள், இந்த 6 10 கேன்சல் பண்ணால் 3/5 வருது. அப்போ 3/5, 4/5ன்னு ரேஞ்சு வருது. ஓகேங்களா. ஸோ அப்படி புரியுது. இந்த 2 வந்து க்ளோஸ் ப்ராக்கெட்டில் எடுத்ததுனால இந்த 4/5 க்ளோஸ் ப்ராக்கெட் எடுத்துகிட்டு இது ஓப்பன் ப்ராக்கெட் எடுங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே 2/5, 1/2, இங்கே 3/5, 4/5. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். f of x equal to log 1 - x by 1 + x mod x less than 1. f of 2x by 1 + x square கேட்குறாங்க. அப்போ f of x இருக்கு இல்லையா, இந்த f of x equal to log of 1 - x by 1 + xன்னு வருது. சரி, log. இப்போ f of 2x by 1 + x square போடணும். அப்படி போட்டிங்கன்னா log of என்ன வந்துடும் 1 - x பிளேஸில் 2x by 1 + x square போட்டு டிவைட் பை 1 + x பிளேஸில் என்ன பண்ணும் 2x by 1 + x square. இப்போ வந்து என்ன பண்ணலாம் எல்சிஎம் எடுக்கலாம். log of 1 + x square minus 2x divided by 1 + x square plus 2x. நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் என்ன ஆகும், இங்கே by 1 + x square இருக்கும், இங்கேயும் by 1 + x square இருக்கும். ஆனால் 1 + x square கேன்சல் ஆகிரும். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். இந்த இது இருக்கு இல்லையா, இது ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம்னா சும்மா y is equal to log of இது பாருங்கள் 1 square plus x square minus 2 into 1 into x, அதாவது a minus b whole square. அப்போ 1 - x whole square வந்துடுது. டிவைட் பை கீழே பாருங்கள் 1 square plus x square plus 2 into 1 into x, ஸோ a plus b whole square வந்துடுது. ஓகேங்களா. இப்போ எப்படி அதெல்லாம் log of 1 - x by 1 + x whole square போட்டுக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். log of a power m is equal to m log eன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா. அது எடுத்திங்கன்னா இந்த 2 முன்னாடி வந்துடும். அப்போ 2 into log of 1 - x divided by 1 + x. நம்ம பாருங்கள் இங்கே log of 1 - x by 1 + x தான் f of x இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் twice the f of xன்னு வந்துடுதுப்பா. ஸோ இப்போ ஆன்சர் எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். let f of x equal to a power x be written as f of x equal to f of 1x plus f of 2x where f1 of x is an even function, f2 of x odd function சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த a power x எப்படி எழுதலாம்னா
a power x plus a power minus x by 2 plus a power x minus a power minus x by 2. இப்போ பாருங்க இது வந்து f of x ன்னு எடுத்தீங்கன்னா f of minus x f of x சேம் வரும். அப்போ வந்து கண்டிப்பா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இது எடுத்து பாருங்க இது வந்து f of x க்கும் f of minus x போட்டிங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் வரும். இது ஆட் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை ஈவன் ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஆட் ஃபங்க்ஷன் எழுத முடியும். அவங்க சொல்லிட்டாங்க இது f1 of x இது f2 of x அப்படின்னா இது f1 of x இது வந்து என்ன வந்துடும் f2 of xன்னு எழுதிக்கிங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே f1 of x plus y plus f1 of x minus y கேட்டிருக்காங்க. ஸோ அது பண்ணலாம். f1 அண்ணாவே என்னது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷனை இதுதான் எழுதும். இதுதான் ஈவன் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கும். புரியுதா? அப்போ f1 of x plus y plus f1 of x minus y ரெண்டுமே ஈவன் ஃபங்க்ஷன்னா இந்த a power x plus a power minus x by 2 தான் எழுதணும். அப்போ a power இது என்னது x plus y கரெக்டுங்களா? a power x plus y plus a power minus x plus y by 2 இதுதான் என்னது f1 of x. அதே மாதிரி f1 of x plus y அதே மாதிரி f1 of x minus y எழுதிட்டீங்கன்னா f1 of x minus y எழுதிட்டீங்கன்னா ப்ளஸ் போட்டு a power என்ன வந்துடும் x minus y plus a power minus x minus y divided by 2 வந்துடும்ப்பா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் 1/2 காமனாக வெளியே எடுத்துங்க. இல்லை ரெண்டு கேஸ்லையும் 1/2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே a power x இங்கே a power x காமன் எடுங்க. a power x காமன் எடுத்துகிட்டு என்ன இருக்குது பாருங்கள் a power y இங்கே வந்து என்ன இருக்குது a power minus y இருக்குது காமனாக கரெக்டாக. அதே மாதிரி இங்கேயும் a power நம்ம என்ன காமன் எடுக்கலாம் இங்கே வந்து a power x காமன் எடுத்துக்கலாம். இல்லைன்னா a power minus x கூட காமன் எடுங்க. அப்படி எடுத்திங்கன்னா a power minus x காமன் எடுத்திங்கன்னா என்ன ஆயிருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a power minus y இருக்கும் இங்கே a power plus y இருக்கும். அப்போ a power y plus a power minus yன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் a power y plus a power minus y இருக்குது இங்கே a power y plus a power minus y இது காமன் எடுத்துடலாமா? அப்படி எடுத்திங்கன்னா என்ன வரும் பாருங்கப்பா f of அதாவது இது வந்து மொத்தமாக சேர்ந்து இது yன்னு வச்சுக்கலாமா? அப்போ y is equal to 1/2 இன்ட்டு என்ன வந்துடுது பாருங்கள் a power y plus a power minus y into a power x plus a power minus xன்னு வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு 2ல் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே இருக்கிற 2வை இங்கே டிவைட் பை 2 போட்டுங்க. இங்கே 2ன்னு போட்டுக்கலாம். இங்கே ஒரு 2 இருக்குது கரெக்டாக. அப்போ 2 இன்ட்டு இதுதான் என்னது f1 of x சரிங்களா? இதுதான் என்னது f1 of y. அப்போ ஆன்சர் வந்து twice the f1 of x into f1 of y அப்படின்னு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருதுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் f of n equal to 1/3 plus 3n by 100 into n வேறு n வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தென் சிக்மா n equal to 1 to f of n is equal to கேட்குறாங்க. இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா f of n வந்து 1/3 வந்து 0.33ன்னு எழுதிக்கிங்க ப்ளஸ் 3/n by 100 into n இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு n வந்து n equal to 1 to 22 வரைக்கும் போடலாம். 22 வரைக்கும் போட்டிங்கன்னா n வந்து 22 போட்டிங்கன்னா என்ன வரும் 3 into 22 66ன்னு கிடைக்கும். 66 by 100 0.66 கிடைக்குது. அப்போ 0.33 ப்ளஸ் 0.66ன்னு இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வருது இன்ட்டு n இது வந்து 0.99 0.99க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து 0. அப்போது n இஸ் ஈக்குவல் இந்த ஒய்ன்னு வச்சுக்கலாம் f of n ஒய்ன்னு வச்சுக்கிட்டோன்னா y ஈக்குவல் டு 0 into n 0 தான் கிடைக்கும். அதனால் f இஸ் ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 1 to 22 போடும்போது f of n வந்து 0 தான் வருது சரிங்களா? அதே மாதிரி n இஸ் ஈக்குவல் டு 23லேருந்து 55 வரைக்கும் போடும்போது என்ன வரும்னா லாஸ்ட்டில் 55 மட்டும் போடுவோம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு f of n y வச்சுட்டிங்கன்னா 0.33 ப்ளஸ் 3 into 55 போட்டால் என்ன வரும் 165 டிவைட் பை என்ன வருது 100 into n அப்படின்னு வருது கரெக்டுங்களா? இந்த 165 டிவைட் பை 100 என்ன வரும் பாருங்கள் 1.65. இந்த 1.65 0.33 கூட்டினீங்கன்னா என்ன வந்துடுது பாருங்கள் 1.98 வருது. 1.98 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 1 into n அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 23 to 55 போடுற வரைக்கும் என்ன வரும் உங்களுக்கு வந்து என்னன்னே வந்துடும். f of n வந்து என்னன்னே வந்துடுது சரிங்களா? லாஸ்ட்டில் வந்து 56 மட்டும் போடணும். n ஈக்குவல் டு 56 போட்டிங்கன்னா அப்போது y இஸ் ஈக்குவல் என்ன வரும் 0.33 ப்ளஸ் 3 into 56 டிவைட் பை 100 அப்படின்னு போட்டு இன்ட்டு n போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 2 விட அதிகமாக வரும் ஆனால் 3 விட கம்மியாக வரும் கரெக்டுங்களா? அதனால் இது 2 போட்டால் 2n கிடச்சது.
இப்போ நமக்கு என்ன வேணும்? சிக்மா n is equal to 1 to 56 f of n தானே வேணும். நமக்கு என்ன வந்துருச்சு? 1 to 22 வரைக்கும் 0 தான் வருது, அதனால தேவையில்லை. 23லேருந்து எழுதும்போது என்னன்னே போட்டுக்கணும்னு சொல்லியாச்சு இல்லையா? 22 வரைக்கும். அப்போ 23 + 24 ப்ளஸ் அப்படியே ஸோ ஆன் 55 வரைக்கும் ஆட் பண்ணிடணும். ப்ளஸ் 56க்கு வரும்போது மட்டும் n என்ன வந்துச்சு? இந்த y வேல்யூ வந்து 2ன்னு வந்துருச்சு. அப்போ 2 × 56 போட்டுக்கணும். இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? மொத்தம் எத்தனை டேர்ம் வருது? 33 டேர்ம் வருதா? சம் ஆஃப் 33 டேர்ம்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? n/2, அதாவது 33/2 இன்ட்டு 2a + n - 1 × d. 2a வந்து எவ்வளோ? 2 × 23 56 ப்ளஸ் n - 1 × d. n வந்து 33, 33 - 1 32ன்னு வரும்ப்பா. ஸோ இப்போ இது வந்து 32 இன்ட்டு d வந்து 1 வந்துடுது. ஓகே, இப்படி போட்டு ப்ளஸ் 2 × 56 என்ன வருது? 112 வருதுப்பா. இப்போ இது சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1399 வந்துடும். ஓகேங்களா? அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருது. அடுத்த சம் பாருங்க. f be an odd function defined on the set of real number f of x equal to 3 sin x plus 4 cos x ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ f of x equal to 3 sin x plus 4 cos x. இங்கே வந்து இங்கே f வந்து ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ sin minus x minus sin x எடுக்கணும், cos minus x minus cos x எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் ஆட் ஃபங்க்ஷன் வரும். ஆனால் உண்மையிலேயே வந்து cos minus x வந்து cos x தான் கரெக்டு. இருந்தாலும் இந்த சம்முக்காக நம்ம cos minus x minus cos xன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே -11π/6 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 3 sin -11π/6 நம்ம -sin 11π/6ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே மைனஸ் வந்துடும். அதே மாதிரி ப்ளஸ் 4 × cos -11π/6 11π/6 ஒரு மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ தான் ஆட் ஃபங்க்ஷன் வரும்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா -3 sin 11π/6 எப்படி எழுதலாம்? 2π - π/6ன்னு போட்டுக்கலாம். -4 × cos 11π/6 2π - π/6ன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த f of x is equal to -3 sin 2π -π/6 4th குவாட்ரண்ட்னால என்ன வரும்? நெகட்டிவ் வரும். ஸோ -1/2ன்னு வந்துடும். ஓகேவா? -4 × cos 2π - π/6 4th குவாட்ரண்ட்னால இது பாசிட்டிவ். ஸோ -4 × cos π/6 வந்து √3/2 வரும். ஓகேங்களா? இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே ஒரு 4 இருக்குப்பா. 4ம் இந்த 2 கேன்சல் பண்ணால் 2. அப்போது 3/2 - 2√3ன்னு ஆன்சர் கிடச்சிரும்ப்பா. அப்போ 3/2 - 2√3 வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி எடுத்தோம்னா எந்த ஆப்ஷன் வருது பாருங்கள். அப்படி எடுத்தோம்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வருது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A real valued function f of x satisfies the function equal to f of x minus y, f of x into f of y minus f of a minus x into f of a plus y என்றாங்க. இப்போ x equal to y equal to 0 போடுங்க ஃபஸ்ட்டு. அப்போ f of 0 is equal to f of 0 into f of 0 minus f of a into f of aன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ f of 0 0ன்னு போட்டதுனால இங்கே 0 வந்துடும், இங்கே 0 வந்துடும். அப்போது f of a f square of a equal to 0 வந்துடுதா? அப்போ f of a வந்து 0ன்னு வந்துடுது. அடுத்து f of 2a minus x இருக்குது. f of 2a minus x நம்ம எப்படி எழுதணும்? f of x minus yல எழுதணும். அப்போது f of a minus of x minus a இப்படி போட்டுக்கலாம். அப்போ x பிளேஸில் ஏன்னு எழுதிக்கிங்க, y பிளேஸில் x minus a போட்டுங்க. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு f of x எழுதணும். அப்போ f of a. அடுத்து f of y எழுதணும். அப்போ f of y வந்து என்னது? f of x minus a. கரெக்டாக? மைனஸ் போட்டு f of a minus x எழுதணும். அப்போ f of a minus x, x வந்து a தரப்போ a போட்டுருங்க. அடுத்து f of a plus y, f of a plus y, y வந்து x minus a. அப்போ x minus a போட்டுக்கலாம். இப்போ a minus a 0. கரெக்டாக? அப்படி வந்துடுது. ஓகேப்பா, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. இங்கே வந்து f of a வந்து 0. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே f of a minus x போட்டிருக்கும். ஓகே, இங்கே வந்து a கேன்சல். அப்போ இங்கே f of x கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இங்கே f of a வந்து ஒரு நிமிஷம் கிடைங்க. இப்போ f of a வந்து இது 0ன்னு தெரியும். ஓகேவா? அது 0. இது f of 0ன்னு இருக்குது. ஓகேங்களா? சரி, ஆக்சுவலாக f of 0 வந்து 1ன்னு கொடுத்துருக்கணும்ப்பா இங்கே சம்மில். அப்போ தான் இங்கே 1ன்னு போட்டிருந்தா இங்கே 1 கேன்சல் ஆகிருக்கு. f of 0 1ன்னு போடுங்க. அப்போ இது f of 0 1. கரெக்டாக? அப்போ 1 × f of x இது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது.
அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி கிராஃப் ஆஃப் தி ஃபங்க்ஷன் y equal f of x is symmetrical about line x equal 2 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ் எடுத்துட்டு இதுதான் x equal 2 லைன் போட்டிங்கன்னா சிமெட்ரி about x equal to 2 இதுதான். அப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து x1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் x2ன்னு எடுத்திங்கன்னா அப்போ என்ன வரும்னு சொல்லுங்கள். இங்கே f of x1னும் f of x2ம் ஈக்குவல். அப்போ f of x1 equal to f of x2ன்னு கிடைக்குது. இப்போ இந்த லெங்த் எக்ஸ் என்ன வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லெங்த் எக்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ x1 என்ன வந்துடும் 2 மைனஸ் எக்ஸ். ஏன்னா இந்த லெங்த் வந்து 2. x2 எவ்வளோ வரும் 2 ப்ளஸ் எக்ஸ் வரும். அப்போ x1க்கு என்ன பண்ணலாம் 2 மைனஸ் எக்ஸ் போட்டு x2க்கு என்ன பண்ணலாம் 2 ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அப்போ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். f such that r to r f of x plus y equal to f of x plus f of y for all x for f of 1 equal to 7 then sigma r equal to 1 to n f of r கேட்குறாங்க. அப்போ f of 1 வந்து 7 கொடுத்துட்டாங்க. f of 2 எப்படி எழுதலாம்? f of 1 plus 1 எழுதலாம். f of x plus y f of x plus f of y தானே. அப்போ f of 1 plus f of 1ன்னு வருமா? அப்போ இது என்ன வரும்? இது 7 இது ஒரு 7 plus 7 வரும். 2 times of 7 கொடுக்கலாம். அதே மாதிரி f of 3 எப்படி எழுதலாம்? f of 2 plus f of 1 எழுதலாம். f of 2 எவ்வளோ வந்திருக்கு 2 into 7. f of 1 வந்து 7. அப்போ ஆக மொத்தம் 3 into 7. அப்போ f of 1 வந்து 1 time of 7, f of 2 வந்து 2 time of 7, f of 3 வந்து 3 time of 7. இந்த மாதிரி சோவான் இருப்போம்னுச்சுன்னா அப்போ f of 7 என்ன வரும் 7 times of 7 வரும். இப்போ நமக்கு இது தானே வேணும். சிக்மா r equal to 1 to n to f of r வேணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் f of 1 போடணும். அடுத்து f of 2 போடணும். இந்த மாதிரி சம் பண்ணிட்டே போனோம் f of 7 வரைக்கும். அப்போ f of 1 எல்லாத்துலேயும் 7 காமனாக எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிறதுல. அப்போ 7 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 + 2 + 3 + so on. சார் இங்கே n வரைக்கும் இருக்குப்பா. அப்போ n வரைக்கும் எழுதுது. அப்போ n வரைக்கும் வரும். இது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். அப்போ என்ன வரும் n × n + 1/2 அப்படின்னு கிடைக்கும்ப்பா. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் எந்த ஆன்சர் கரெக்டு? தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு தேர்ட் ஆப்ஷன் இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா.